Good evening, students. Today we will see the current affairs analysis dated 5th to 7th April 2021. First news. So recent Maoist attack நடந்துச்சுலையே அது அந்த நியூஸ். ஸோ சுக்மாவில் Maoist அப்படின்றது பீப்புள் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி அப்படின்றவங்க தான் த யூனிட் இன் தரீம் அப்படின்ற பிளேஸில் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இட்ஸ் அ ஹாட் பெட் ஃபார் தி மாவோயிஸ்ட். நக்சல் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய லைக் டார்கெட்டட் ஏரியா தந்தேவானா பிளேஸ் அப்படின்றது வி ஸ்டடிட் இன் அவர் செக்யூரிட்டி பேப்பர். ஸோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஆக்சுவலாக எப்படி உருவாச்சுன்னா நக்சல் பாரி அப்படின்ற வில்லேஜ் வெஸ்ட் பெங்காலில். ஸோ அந்த வில்லேஜில் முதல் தடவையாக பீப்புள் வந்து லேண்ட்லார்ட்ஸ்னால் அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க ஜமீன்தாரி பீப்புளுக்கு எதிராக போராட்டம் பண்ணது 1967 அவங்களோட லேண்டை உரிமையை பெறுறதுக்காக தே ஃபைட்டட் அகெயின்ஸ்ட் தி லைக் லேண்ட்லார்ட்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அந்த நக்சல் இயக்கம். சரியா, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு பேர். இதோட ஐடியாலஜி எங்கேருந்து எடுக்கப்பட்டுனா மாவோ ஜெடாங் அப்படின்ற சைனாவோட பர்சன். ஸோ ஹீ இஸ் த ப்ரோ ஃபவுண்டர் ஆஃப் தி மாவோயிசம் அப்படின்ற பேர். சைனாவிலேயே கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது அப்படின்னா மாவோ ஜெடாங் தான் அது ஃபவுண்டேஷன் போட்டிருக்கார். பை த ரெவல்யூஷன் ஹேப்பன்ட் இன் 1949. பீப்புள் நோ தட். ஸோ அது அந்த ஐடியாலஜி அடிப்படையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நக்சலிசம் அண்ட் மாவோயிசம். சரியா, ஸோ நக்சல் அப்படின்ற பேர் வந்து நக்சல் பாரி அப்படின்ற வில்லேஜில் நடந்த முதல் அட்டாக்ஸ் எகெயின்ஸ்ட் தி லேண்ட்லார்ட்ஸும். சரியா, இதெல்லாம் நம்ம செக்யூரிட்டி பேப்பரில் படிச்சிருக்கோம். அகெயின் ஸோ சுக்மா அப்படின்றது இவங்க இந்த குரூப் வந்து பிஎல்ஜி அப்படின்னு அறியப்படுது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப் நக்சலில், பீப்புள் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி ஃபோர்ஸ். ஸோ 2000 தேவர் லைக் அதுக்கு பிறகு அவங்க ஃபவுண்ட் பண்ணதுக்கு பிறகு தேவர் நேம்ட் அஸ் தி டெரரிஸ்ட் குரூப்ஸ் அண்டர் தி உப்பா ஆக்ட். 1967 உப்பா ஆக்டில் தே ஆர் கன்சிடர்ஸ் அ டெரரிஸ்ட் குரூப். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த ஏரியாவில் ரொம்ப ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஜார்க்கண்ட் ஏரியா, சத்தீஸ்கர் ஏரியா, இந்த பெல்ட் எல்லாமே. ஸோ இந்த ட்ரைபல் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு தேவையான லைக் என்ன சொல்கிறது லைக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறதில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதன் அது ஒரு மெயின் ரீசனாக சொல்லப்படுது. இவங்க வந்து எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கான மெயின் ரீசன். தென் மேசிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன் 1927 ஆக்ட் அடிப்படையில் நிறைய ட்ரைபல் பாப்புலேஷனை வந்து அங்கேருந்து வெளியேற்றுறான். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரீசன். தென் சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி, அது நான் சொல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் இதை தடுக்கிற என்னென்னா இனிஷியேட்டிவ் எடுத்துனா ஆப்ரேஷன் கிரே ஹவுண்ட்ஸ் அப்படின்றது. இது ஆந்திராவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன். ஒரு பெட்டாலியன்ஸை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸை வந்து நக்சல்ஸ் அட்டாக் பண்ணால், மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ணால் எப்படி அவங்கள கவுண்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் கிரே ஹவுண்ட். அதன் அடிப்படையில் ஆல் ஓவர் இந்தியா வி ஹேவிங் கோப்ரா கமாண்ட். இந்த கோப்ரா கமாண்ட் பீப்புள் மேலே தான் இப்போ தாக்குதல் நடத்தியிருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஸோ எப்படி என்எஸ்ஜி வந்து டெரரிஸ்ட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது, என்எஸ்ஜி குரூப், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. ஸோ அதே மாதிரி கோப்ரா கமாண்ட் வந்து உருவாக்கப்பட்ட சிஆர்பிஎஃப்க்கு எதிராக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சிஆர்பிஎஃப்பில் இருக்கக்கூடிய கோப்ரா கமாண்டை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியில் வீக்காக இருக்கும் அப்படின்றது இது காமிக்குது. ஏன்னா 2000 சோல்ஜர்ஸை வந்து இவங்க சரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அதை ஏன் நம்ம ட்ரோன்ஸ் வச்சு கண்காணிக்க முடியலை, இவங்களோட மூவ்மெண்ட் ஏன் கண்காணிக்க முடியலை. வி ஹேவிங் தெர்மல் ரேடார் சிஸ்டம்ஸ். பீப்புள் வந்து எந்த காட்டுக்குள்ளே போனாலுமே கண்டுபிடிக்க முடியும். வி ஹேவிங் சேட்டலைட்ஸ், தெர்மல் ஸ்கேனிங் சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அது ஈஸி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எந்த இடத்துல டெரரிஸ்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்படி இருந்தும் ஏன் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற கொஸ்டின் மார்க். தென் ஆப்ரேஷன் க்ரீன் ஹண்ட் அப்படின்றது லைக் இந்த நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் அவங்கள மொத்தமாக வெளியேற்றுறதுக்காக ஆப்ரேஷன் லைக் போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே லைக் டிப்ளாய் பண்ணுறது, அதான் மெயின் இது. அப்புறம் லெஃப்டிங் அஃபெக்டட் ஏரியாவில் மொபைல் டவர் கொடுக்குறது. டெக்னாலஜி ஒரு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுல. ஸோ அந்த கம்யூனிகேஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஹில்லி ஏரியாவில் எல்லாமே டவர்ஸ் அதிகப்படுத்தி டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணுறது. அப்புறம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா செலக்டட் ரொம்ப புவர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய வில்லேஜஸை டிஸ்ட்ரிக்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்து ரோல் மாடலாக மாற்றுறது. தட்ஸ் அ மெயின் திங். அப்புறம் சமாதான் அப்படின்ற ஸ்கீம் வி ஹேவிங் வி ஸ்டடிட் இன் செக்யூரிட்டி டூ. ஸ்மார்ட் லீடர்ஷிப், சமாதான் ஃபுல் ஃபார்ம், அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி, மோட்டிவேஷன் அண்ட் ட்ரைனிங் த பீப்புள், actionable intelligence,
பீப்புள் கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணுறது உளவு ரகசியங்களை. அது யார்? ட்ரைபல். இவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க கிடையாது. இப்போ டெரரிஸ்ட்னா நீங்கள் சொல்லிடலாம், வெளிநாட்டுக்காரங்க அட்டாக்கிங் அகெயின்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தானி டெரரிஸ்ட் அட்டாக்கிங். ஸோ இவங்களை நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா உங்கள் பீப்புள் தான் உங்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, லைக் கவர்மெண்ட்டை நீக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது. சரியா? ஸோ லைக் வேறு லைக் எய்ம் எல்லாம் கிடையாது, ரிலீஜியஸ் எய்ம் எல்லாம் கிடையாது. டேஷ்போர்ட் பேஸ்ட் KPI, தட் இஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், தென் ஹார்னஸிங் த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, ஆக்ஷனபிள் பிளான் ஃபார் ஈச் தேட்டர். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஹில்லி ஏரியானா அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு ஹாவ் சம் லைக் ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி டெரைன் ஏரியா, அப்புறம் ஸ்லோப் ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஏரியானா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும். நோ ஆக்சஸ் டு ஃபினான்சிங். யாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு இல்லை, ஃபார் தி நக்சல் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் போகிறத தடுக்கிறது. அது யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு, லைக் மியான்மர்லேருந்து ஃபண்ட் வரும், சைனாலேருந்து ஃபண்ட் வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. தட்ஸ் ஆல். தென் எஃபெக்ட் ஆஃப் டஸ்ட் ஆன் மான்சூன். இது சிம்பிள் தான். நம்ம மிடில் ஈஸ்ட் ஏரியாவிலேருந்து இல்லைனா உங்களோட சைனா ஏரியாவில் எல்லாமே சம்மர் சீசனில் உங்களுக்கு டெசர்ட் ஏரியா எல்லாமே. ராஜஸ்தானில் வி ஹேவிங் டெசர்ட். ஸோ இந்த அங்கேருந்து ஃப்ளோ பண்ணக்கூடிய இந்தியா வில் பிகம் லோ ப்ரெஷர் ஏரியா. எப்போது? சம்மர் சீசனில். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப ஹீட் இருக்கும்போது லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது, ஸோ 4 சைட்லேருந்து உங்களுக்கு லூ விண்டாக இருக்கட்டும், அது மே டைம் பீரியடில் அடிக்கக்கூடியது. ஸோ டெசர்ட்லேருந்து வரக்கூடிய விண்ட் அதிகம். ஸோ அதுலேருந்து டெசர்ட்லேருந்து வரக்கூடிய விண்டில் என்ன இருக்கும்? டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சாண்ட் பீசஸ் எல்லாமே. ஸோ இது சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸாக ஏரோசோல்ஸாக மேலே நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து க்ளவுட்ஸை பூஸ்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து அதிகமான ஹீட்டிங் ஆகிறதுனால ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடந்து லைக் ரெயின்ஃபால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். அட்மாஸ்பியர் ஹீட் ஆச்சுனால என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய வாட்டர், ஸோ இந்த ஏரியா ஹீட் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டர் வில் எவாப்ரேட். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இட் ஓன்ட் ரிஃப்ளெக்ட் பேக் எனி லைக் சன்லைட். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டஸ்ட் ஆன் மான்சூன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹீட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதன் மூலமாக ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் அதிகமாக. ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் ஏரோசல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? சிம்பிள், லைக் இங்கேருந்து எவாப்ரேஷன் ப்ராசஸில் வாட்டர் வேப்பர் மேலே போகும். அங்கே போனதுக்கு பிறகு 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லைனா -°C இட் வில் பிகம் வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸில் போய் ஒட்டிக்கும். அதான் ஏரோசோல்ஸ். ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர்னு பேர். ஏரோசோல்ஸை பொறுத்த வரைக்கும் அதை சாண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, கெமிக்கல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அட்மாஸ்பியர் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஏரியா ஹீட்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகி இன்னொரு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியரில் போய் ஒட்டிக்கும். அப்படி தான் க்ளவுட்ஸ் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் யூ வில் கெட் ரெயின்ஃபால், ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தென் ரிவர்ஸ் எஃபெக்ட் சொல்லிட்டேன். எஃபெக்ட் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட். இந்த ஏரோசோல்ஸ் எல்லாம் அதிகமாக வெளியில் போகிறதுக்கான ரீசன் நம்ம தான். இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதோட லைக் அவுட்லெட்டில் வரக்கூடிய வேஸ்டஸ். புரியுதா? ஸோ இதெல்லாமே சொல்லப்படுது. ரோல் ஆஃப் டெசர்ட் இன் மான்சூனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லிட்டேன். லைக் தீஸ் ஆர் த ரீசன்ஸ். மான்சூனை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 2 மான்சூன். இந்த மான்சூன் வந்து உங்களுக்கு சம்மர் மான்சூனை பற்றி தான் சொல்கிறாங்க, சரியா? நாட் த விண்டர் மான்சூன். தென் நேஷ்னல் ரேர் டிசீஸ் பாலிசி. இது இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ரேர் டிசீஸ் பாலிசிக்கு வந்து ரேர் டிசீஸுக்கு இந்தியாவில் ப்ராப்பரான பாலிசியில் த கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் மெஷர்ஸ். அதுக்கான பாலிசி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேர் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட் அஃபெக்டட் ஹியூஜ் மில்லியன் பாப்புலேஷன் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் பேரை தான் பாதிக்கும். இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மில்லியன் 6 மில்லியன் பீப்புள், ஒரு 50 lakh பீப்புள், 138 crore பாப்புலேஷனில் இவ்வளோ பீப்புள் தான் அது அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட டிசீசஸ் எல்லாமே ரொம்ப லைக் மெடிசின்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாமே ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைக் 100ல் ஒருத்தங்க, 1000ல் ஒருத்தங்க, லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் இந்த வியாதிகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டிசீஸ் வந்து நெக்லெக்டடாக இருக்கும். ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவு. ஏன்னா ரிசர்ச் பண்ணி மெடிசின்ஸும் ப்ராப்பராக இந்தியாவில் கிடையாது. அப்படின்றதுனால ரிசர்ச் பண்ணுறதுக்கும் நம்ம அதிகமாக ஃபண்ட் பண்ணுறது கிடையாது. யார் அதிகமாக ஃபண்ட் பண்ணுவாங்க? இப்போ COVID-19க்கு அதிகமாக ரிசர்ச் பண்ணி கோவேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஏன் கண்டுபிடிச்சாங்க? கோவிஷீல்டு, கோவேக்சின். தட்ஸ் அ டிமாண்ட். இப்போது கம்மியான பர்சன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதிகமான ரூபா செலவு பண்ணி மெடிசின்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு
லைக் அதுக்கு தான் டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் ஹேவ் டு மேக் எ பாலிசி மெடிசின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மெயின் லைக் எய்ம் என்ன அப்படின்னா இண்டிஜினஸ் மெடிசின்ஸை ரிசர்ச் அதிகப்படுத்துறது, ப்ரொடக்ஷன் ஆஃப் மெடிசின்ஸ், அப்புறம் லோ காஸ்ட்டில் பீப்புளை ட்ரீட் பண்ணுறதுக்காக. குரூப் 1 கேட்டகரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 கேட்டகரி, 3 கேட்டகரி சொல்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2 கேட்டகரிக்கு வி ஹேவிங் மெடிசின்ஸ் எக்ஸெட்ரா க்யூரேட்டிவ், அது சீக்கிரமாகவே நீங்கள் குணப்படுத்த முடியும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸுக்குள்ளாடி நீங்கள் மெடிசனில். ஆனால் குரூப் 3யில் இருக்கக்கூடியது வந்து டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் வேணும், அப்படின்னா சஸ்டைனபிள் ட்ரீட்மெண்ட் அப் டு யுவர் லைஃப் எண்ட். ஸோ அது வந்து ஃபண்டிங் வந்து ரொம்ப ப்ராப்ளம். அதனால் ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் லைக் இல்லைனா ரொம்ப அதிகமாக செலவாகும். இப்போது இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி ஸ்கீம். அதன் அடிப்படையில் பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு வந்து வி ஆர் ப்ரொவைடிங் 20 lakh வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக ஃபண்டிங் பண்ணுறோம். அது மாதிரி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய ஸ்கீமில் இருக்கவங்களும் அதன் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும், இந்த ரேர் டிசீஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் எடுத்திங்கன்னா நீங்கள் யூடியூப்ஸில் சோஷியல் மீடியாலலாம் பார்ப்பீங்க, இந்த தல்சீமியா ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ இது ட்ரீட் பண்ண முடியாது, அதனால் யூ ஹாவ் டு ஃபண்ட், அதான் க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்றது. இந்தியாவில் அதிகமான டிசீஸ் குரூப் 3யில் இருக்கக்கூடிய டிசீஸ் மெயின்லி ஃபண்டட் பை க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் நம்ம இந்தியாவில் அதிகமான ரிசர்ச் கிடையாது, மெடிசின்ஸ் கிடையாது. வேர்ல்டு லெவலில் 6000லேருந்து 8000 கிளாசிஃபைடு ரேர் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் லைசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர், அப்புறம் பாம்பி டிசீஸ், சைஸ்டிக் ஃபைபரிசிஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கா சொல்லப்படும். 95% டிசீஸுக்கு வந்து மெடிசன் கிடையாது, 5% டிசீஸுக்கு ரேர் டிசீஸுக்கும் 5% டிசீஸுக்கு தான் நமக்கு மெடிசன் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்தியாவை பொறுத்தவரை 50 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் பீப்புள் அஃபெக்டட் பை திஸ் ரேர் டிசீஸ். ஸோ நான் 5 மில்லியன்னு சொன்னேன், சாரி. தென் ஃபோர்த் நியூஸ், டிக்ளைன் இன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா தெரியல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னா ஆக்சுவலாக என்னது? ஃபாரின் கரன்சிஸ் மட்டும் இல்லை, கோல்டு, ஃபாரின் கரன்சி, ஐஎம்எஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய ட்ரான்ச் அப்படின்னா ரிசர்வ் நம்மளோட, நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. அப்புறம் எஸ்டிஆர், அப்புறம் பாண்ட்ஸ், இதெல்லாமே வரும். இதை இப்போ தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஃபாரின் ரிசர்வ் எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம அதிகமாக நம்மக்கிட்ட டாலர்ஸ் இருக்குது, நம்ம ஃபாரின் கரன்சிஸ் நம்ம வச்சுருக்கோம், மார்க்கெட்டில் தேர் இஸ் அ ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங். அதனால் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரேட் ரொம்ப ஏறுது அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கு பே பண்ணக்கூடிய டாலர் வந்து இட்ஸ் ஹை டு பர்ச்சேஸ். இப்போ இன்றைக்கி 74 இருக்குது அப்படின்னா 90 rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குது, ஃப்ளக்சுவேஷனால் அது ஏறி இருக்குது அப்படின்றப்போ அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட ருப்பி 90 rupees per dollar கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லைனா லைக் என்ன சொல்கிறது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக we will have foreign exchange reserve, டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த டைம் பீரியடில். கிட்டத்தட்ட COVID-19 டைம் பீரியடில் அதிகமாகவே நமக்கு டாலர்ஸ் இன்ஃப்ளெக்ஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் நம்மளோட டிமாண்ட் கம்மியாச்சு, இம்போர்ட் கம்மியாச்சு, ஆயில் இம்போர்ட் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஷட் டவுனில் இருந்ததுனால. $579.285 billion நம்மக்கிட்ட இருக்குது. போன வருஷம் இதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த டைமில் லைக் ஃபெப்லாம் டைம் $420 billion தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இப்போ $579.285 billion இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் இதில் 2 பில்லியன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லுவோம். அதனால காரணம் என்னென்னா டிமாண்ட் அதிகமாகுது, நம்ம ஆல்ரெடி டெஃபிசிட்டில் இருக்கும், வி ஹவ் டு பே. ஸோ இப்போ நான் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ரிசர்வ்னா என்னென்னு சொல்லுவேன். ஃபாரின் கரன்சி அசர்ட்னா நம்ம டாலர், யூரோ, பவுண்ட்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரியோட கரன்சி அப்படியே வச்சுருக்க பேர் தான் ஃபாரின் கரன்சி அசட். எஸ்டிஆர்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்னது? இப்போ நம்ம தேர் இஸ் அ பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ், ஒரு 5 பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. அண்ட் சைனாவோட கரன்சி ரெனிபி, அப்புறம் யூரோ, டாலர், பாண்ட்ஸ், இந்த 5 கரன்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாஸ்கெட்டில் லைக் மென்ஷன் பண்ணி யூ கேன் இன்வெஸ்ட் இன் தோஸ் கரன்சிஸ். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு $100 billion நீங்கள் இந்த கரன்சி, இந்த டாலர்லேயோ இல்லைனா என்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி வந்து கரன்சி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கரன்சியில் ஏதாவது ஒரு கரன்சிக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், யூ கேன் கெட் லோன். இல்லைனா உங்கள் மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லோன், இதை நீங்கள் பே பண்ணுறதும் டாலர்லேயோ அங்கே இருக்கக்கூடிய 5 கரன்சிஸில் தான் நீங்கள் பே பண்ணணும். அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் நமக்கு தேவையில்லை, இன்னொரு கண்ட்ரிக்கு தேவை அப்படின்னா நம்ம $100 billion வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும்.
நம்ம இதில் இருக்கக்கூடிய 5 கரன்சியில் எப்போ வேணால் அதை எடுத்துக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட். புரியுதா? இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸை வந்து சால்வ் பண்ணுற நம்ம ஹெல்ப் பண்ணோம். இட்ஸ் அ ஃபாரின் ரிசர்வ். இது ஆக்சுவலாக IMFல இருக்குது. இட்ஸ் நாட் இன் வித் RBI. RBIயில் இருக்கக்கூடியது ஃபாரின் கரன்சி ரிசர்வும் இதுவும் கோல்டும் தான் RBI கிட்டே இருக்கும். மற்றது எல்லாமே பாண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வெளியில் தான். தென் ரிசர்வ் பொசிஷன் வித் IMF அப்படின்னா என்ன அப்படின்னா, IMFல நம்ம மெம்பர்ஷிப்பாக சேர்றதுக்கு வி ஹாவ் டு பே மணி. நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குறதுக்கு வி ஹாவ் டு பே. அந்த பேமெண்ட் எப்போவுமே அங்கே தான் இருக்கும். எப்போ வேணாம்னா நம்ம எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுனால நம்ம திருப்பி பே பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் SDR எடுத்துக்கிட்டாலும் யூ ஹாவ் டு பே இட் பேக். SDRல நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ரைட்ஸாக இருந்தால். ஆனால் IMFல நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த ரிசர்வ் பொசிஷன் அப்படின்றது, ஸோ எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இது வரும் உங்களுக்கு, ரிசர்வ் பொசிஷன் வித் தி IMF. அது வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பே பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். நோ நீட் டு பே இட் பேக். ஆனால் பே பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். தீஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னு பேர். தென் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஸோ இப்போது டிவி, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், லேப்டாப்ஸ் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்தியன் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்சிடி வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் சப்சிடி இல்லை. இப்போ 100 லைக் க்ரோருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ண அவங்களுக்கு. அது எதுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஜாப் க்ரியேஷன் ஆகும். அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் உருவாகும். தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அப்போ நிறைய ப்ராடக்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கும் ப்ரொடக்ஷன் லிங்க் சப்சிடியில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ யாராவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க. ஃபுட் ப்ராசஸிங்னா சொல்லுங்கள், கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கும், விவசாய பொருட்களை சேமிக்கிறது, அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் சேர்ந்து தான் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. நம்ம மெகா ஃபுட் பார்க்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது ப்ரைவேட்லேருந்து வைக்கிறாங்க அப்படின்னா தே வில் கெட் சப்சிடி. அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைனா உள்நாட்டுக்குள்ளே விற்கிறது, அதன் அடிப்படையில் தே வில் கெட் சப்சிடி. தட்ஸ் அ பெனிஃபிட். தென் சேலஞ்சஸ் வித் தி நேஷ்னல் செக்யூரிட்டி. நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னா நம்ம இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு எதிராக வேலை செய்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் யூ பீப்புள் ஆர் ஹேவிங் UPA ஆக்ட், அன்லாஃபுல் லைக் ப்ரிவென்ஷன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதெல்லாமே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களால் ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவாகலாம் அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த லைக் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு பேர். இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டும் அதை மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நார்மல் கேஸில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து NSAல அரெஸ்ட் பண்ணப்பட்டு திருப்பியும் தண்டிக்கப்படுறாங்க. இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க. சின்ன தப்புன்னா நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எதிராக லைக் யூ ஆர் கிவிங் ஸ்பையிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் கரெக்ட் தான், இது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கோர்ட் வந்து நார்மலாக உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பெயில் கொடுக்குது. ஆனால் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ண பிறகு பெயில் கொடுத்தாலும் நோ நீட் டு ரிலீஸ். அப்படின்றப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். அவங்களுக்கு சொன்னேன். ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனாக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஹேவ் சம் ப்ரிவிலேஜஸ். உங்களை லைக் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜட்ஜுக்கிட்ட கொண்டு காமிக்கணும், லாயர் கன்சல்டேஷன் அலோவ் பண்ணணும், எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். ஆனால் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேட்டகரியில் அரெஸ்ட் பண்ணும்போது உங்களை 24 ஹவர்ஸில் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி காமிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் அப்புறம் 3 months வரைக்கும் யூ கேன் ஹேவ் டிடென்ஷன். அப்புறம் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு கோ பை அட்வைசரி போர்டு ஒன்று இருக்குது, ஜட்ஜு தலைமையில் இருக்குது, அவங்கக்கிட்ட கொண்டு போய் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் UPA ஆக்ட்லலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் எந்த ஒரு பெயிலும் கொடுக்க தேவை கிடையாது. அந்த ஆக்ட்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ UPA ஆக்ட் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தான், பட் இது நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கும், சட்டங்களை உருவாக்குற. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் மேக் லா. அதன் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி UPA சட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது 1 இயர் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், பெயில் கொடுக்கணும்னு கிடையாது. புரியுதா இல்லையா? ஸோ நான் பெயிலபிள் அஃபென்ஸ் கேட்டகரியில் போகும். தென் கிவ்ஸ் பவர் டு த கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு கோ பை 12 months அரெஸ்ட். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. இஷ்யூஸ் வித் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டே இப்போ நம்ம கலெக்டரே வந்து நமக்கு எதிராக ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியும் இப்போ அரெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதனால் இட் வில் கோ என்ன சொல்கிறது
ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவாக இருக்கும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் 7th நியூஸ், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அது நம்ம எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரேசிசமுக்கு எதிராக. ரேசிசம் ஆக்சுவலாக எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்பார்த்தியைட் லைக் லாஸ் அதிகமாக உருவாக்கணும். ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும், ஒயிட் பீப்புளுக்கு ஒரு விதமான சட்டம், பிளாக் பீப்புளுக்கு ஒரு விதமான சட்டம், அவங்களுக்கு அடக்குமுறைகள் இருந்துச்சு. ஸோ அதை லைக் அதில் கிட்டத்தட்ட 1960 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வாட்டி ஒரு ஓப்பன் ஃபயரில் 69 people ஆர் கில்ட் பிகாஸ் ஆஃப் ரேசிசம். புரியுதா? ஸோ அதனால் அந்த தினத்தை தான் நம்ம வந்து அவேர்னஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அப்பார்த்தியைட் எல்லாம் கிடையாது, இருந்தாலுமே ரேசிசம் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. ஈவன் இந்தியா ஹேவிங் ரேசிசம். அதில் 2 கேட்டகரி. நார்மல் ரேசிசம்னா கலர் அடிப்படையில் ரேசிசம் இல்லைனா டிஸ்கிரிமினேஷன் ஃபாலோ பண்ணுறது. ஜீனோஃபோபியா ரேசிசம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலே உடனே என்ன பண்ணுவீங்க? இப்போ somebody is from Myanmar, somebody is from Sri Lanka, somebody is from Pakistan, you will think, so you will act as a racist, like racism நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பேர் ஜீனோஃபோபியா ரேசிசம் அப்படின்னு பேர். இதே இது நீங்கள் கலர் அடிப்படையில் பண்ணுறீங்க அப்படின்னா அது நார்மல் ரேசிஸ்ட். சரியா? நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை, பட் பீப்புள் ஹூ ஃபாலோ இட், அது உங்களுக்கு ஜீனோஃபோபியா அப்படின்றப்ப. இப்போ நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கு எதிராக டெல்லி போன்ற கேபிட்டல் சிட்டிஸில் நிறைய வாட்டி தாக்குதல் நடந்திருக்கு. அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளே நம்ம இந்தியாவில் தாக்குதல் பண்ணியிருக்கோம். இந்தியர்கள் அதனால் ஒயிட் பீப்புள்னு கிடையாது, பிகாஸ் ஆஃப் ஜீனோஃபோபியா. அப்படின்னா அவங்க வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள் அப்படின்றதுனால. புரியுதா? ஸோ இந்தியா சைன்ட் லைக் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ICERD அப்படின்றது. அப்புறம் 153 ஐபிசி கோடில் வி ஹேவிங் ரேஸ் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கோம். ஆர்டிகிள் 15, 16 and 29 வி ஹேவிங் அகெயின்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். சரியா? ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இஸ் வெரி பிக் கன்சர்ன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவிலையும் சரி, இந்தியாவில் 2021 அப்புறம் அதிகமாகிட்டு. இப்போ உத்தராகண்டில் ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நியூஸ். இதனால் நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து பாதிக்கப்படுது, இன்க்ளூடிங் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய மெயின் கார்பெட் நேஷ்னல் பார்க் ஃபார் டைகர். சரியா? ஜிம் கார்பெட். ஸோ இதெல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. 2021 ஸ்டார்டிங்க்கு பிறகு நிறைய இடங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அது இனி சம்மர் இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக அப்ரோச் ஆகும்போது ஸோ யூ வில் ஃபீல் மோர் ப்ராப்ளம் லைக் திஸ். மான்சூன் வர்றது வரைக்கும். மான்சூன் வந்துருச்சுன்னா மழை ஆரம்பிச்சிடும், தென் யூ ஒன்ட் கெட் ப்ராப்ளம். இதில் 3 கேட்டகரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து லைக் புஷ்னால் அப்படின்னா ஃபயர் நேச்சுரலாக உருவாகுது. இன்னொன்று வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில். ஸோ தென் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இன் 2021 ஒடிசாவில் சிம்லிபாலில், அதே மாதிரி நாகாலாந்து மணிப்பூர் பார்டர் டுசுக்கோ வேலி, அப்புறம் பந்திகர் ஃபாரஸ்ட் இன் மத்திய பிரதேஷ், அப்புறம் குஜராத்தில் ஏஷியாட்டிக் கீர் ஃபாரஸ்ட்டில் வரும். ஸோ இந்த ஏரியாவில் எல்லாமே அதிகமாக இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு ஃபாரஸ்ட் ஃபயர். அப்புறம் இந்தியா ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019 ரிப்போர்ட்டில் 21.6% ஆஃப் தி ஜாகிரபிக்கல் ஃபாரஸ்ட் ஏரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ரீ கவர்ஸ் மேக் அப் another 2.89%. ஸோ இதில் நிறைய ஏரியாக்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இல்லைன்னா வல்னரபிள் கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப ஃபயருக்கு வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி, இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா லைக் மாய்ஸ்டர் இல்லாமல் இருக்கிறது லேண்டு, தட்ஸ் ஆல். தென் மல்டிலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ் லா பராவ்சே, இது வருண் எக்ஸசைஸ். உங்களுக்கு வருணா எக்ஸசைஸ் தெரியும், ஃப்ரான்ஸ் கூட நம்ம பண்ணுறோம். அந்த எக்ஸசைஸ் தான் நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குவாட் குரூப்பையும் சேர்த்துருக்காங்க. குவாட் ப்ளஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா பங்கேற்றிருக்காங்க, ஜப்பான் பங்கேற்றிருக்காங்க, இந்தியா பங்கேற்றிருக்கு, ப்ளஸ் ஃப்ரான்ஸ், USA பங்கேற்றிருக்கு, ஃப்ரான்ஸும் பங்கேற்றிருக்கு. அதனால் இப்போ குவாட் ப்ளஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்றத இந்த நேவல் எக்ஸசைஸ். UAEயும் இதில் பங்கேற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இதுக்கான அந்த நேவல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறது. எல்லாருமே சைனாவை கவுண்டர் பண்ணால் பாவம் இல்லை சைனா. ஓகே, குவாட் ப்ளஸ் ஃப்ரான்ஸ் பசிபிக் ஓஷன் கன்சர்ன்ஸ். மெயினாக ஃப்ரான்ஸுக்கு நிறைய தீவுகள் இந்த பக்கத்தில் இருக்குது, பசிபிக் ஓஷன் பாலினேஷியாவில். அது மாதிரி இந்தியன் ஓஷன்லேயும் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப்
ஐலண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் த்ரெட்னிங்காக இருக்குது. சைனா வந்து ஆதிக்கம் செலுத்தினா அதுக்கு த்ரெட்னிங்காக இருக்கும், ட்ரேடுக்கு த்ரெட்னிங் ஆகுன்றனால இவங்க எல்லாம் சேர்ந்து பசிபிக் ஓஷன் ஏரியா, இந்தோ பசிபிக் ஏரியாவில் அவங்களோட கமாண்ட் அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் யூஎஸோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. தட்ஸ் வை யூ பீப்புள் ஹேவ் டு நோ. இந்தியா ஃப்ரான்ஸ் கூட வேறு என்னெல்லாம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இருக்குன்னா, டெசர்ட் கிங் 21, கருடா ஏர் எக்ஸசைஸ், இது ரெண்டுமே ஏர் எக்ஸசைஸ். வருணா நான் உங்களுக்கு சொன்ன நேவல் எக்ஸசைஸ், சக்தி ஆர்மி எக்ஸசைஸ். தென் 10th நியூஸ், ஷன்கல்ப் சி சித்தி அப்படின்றது இட்ஸ் அ வில்லேஜ் டிஜிட்டல் கனெக்ட் ட்ரைவ். ஒரு 150 டீம்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ட்ரைபல் ஏரியாவில் நிறைய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தயாரிக்கிறாங்க, ஹனியிலேருந்து எல்லாமே. இந்த ஃபுட்டாக இருக்கட்டும், நார்மல் ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய மாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்காக வி ஹேவிங் ஆல்ரெடி ட்ரஃபீட் ப்ராஜெக்ட். அதில் வந்தன் கேந்திரா விகாஸ் அப்படின்ற ஒரு யோஜனா வச்சுருக்கோம். வந்தன் விகாஸ் கேந்திரா அது என்ன அப்படின்னா, அவங்க ஏரியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது பீப்புளுக்கு. வெளி ஊர்களில் நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஊரில் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க வந்து நாகர்கோயிலில் ஒரு மார்க்கெட் இருக்கும், உங்களுக்கு உழவர் சந்தை இருக்கிற மாதிரி வந்தன் விகாஸ் கேந்திரான்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் இருக்கும் அங்கே. அதில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அவங்கள்ட்டே போய் வாங்கிக்கலாம். ட்ரைபல் பீப்புள்கிட்ட, ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்க வேணாம். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் கொண்டு போகணும், அவங்களே டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ அதுக்கு ஒரு 150 டீம்ஸ் வந்து உருவாக்கிருக்கீங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்க எப்படி டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுவாங்க ட்ரைபல் பீப்புள்ஸ்? தே ஓன்ட் ஹேவ் மொபைல், சிக்னல் கனெக்ஷன்ஸ் இருக்காது எல்லாமே. இல்லை ஃபுட்டுக்கு வந்து ட்ரை ஃபுட் அப்படின்றது, ஸ்மிருதி அப்படின்றது இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸுக்காக 12 monthஸில் டார்கெட் வந்து 200 கோடி வரைக்கும் அவங்களோட பொருட்களை விற்று சாதனை படைக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. வில்லேஜ் டிஜிட்டல் கனெக்டிவ் இனிஷியேட்டிவ் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய டிஜிட்டல் கனெக்ட் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே. டெக் ட்ரைபல்ஸ், அவங்க ட்ரைபல் பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது. வான் விகாஸ் கேந்திரா நான் சொல்லிட்டேன். தென் 11th நியூஸ், உக்ரைன் அர்ஜஸ் நேட்டோ டு ஸ்பீட் அப் மெம்பர்ஷிப். நேட்டோவில் 1949 உருவாக்கப்பட்ட, இது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும் இல்லையா? யூஎஸ்எஸ்ஆரோட ஆதிக்கம் டுவோர்ட்ஸ் தி ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் த யூரோப்பியன் கண்ட்ரீஸை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸும் சேர்ந்து உருவாக்குன ஒரு அலையன்ஸ் தான். 12 பேர் தான் அதில் முதல்ல சேர்ந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஐ ஹோப் 30 members ஆர் தேர். போன வருஷம் வரைக்கும் ஜாயின் பண்ணாங்க. இப்போ யுக்ரைனும் அதில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டேன். இந்தியாவுக்கு வந்து அலே ஸ்டேட்டஸ் அப்படின்ற கேட்டகரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சுக்கோ. நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் மெர்ஜ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 12 members முதல்ல இருந்தால், இப்போ 30 members இருக்காங்க. மெயின்லி அதில் மெக்கதோனியா வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண, நார்த் மெக்கதோனியா 27th கண்ட்ரியா. இப்போது போஸ்னியா, அப்புறம் ஹெர்ஸ்கோவினா, அப்புறம் ஜார்ஜியா, அப்புறம் உக்ரைன், இவங்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க சேர்த்துக்கிறதுக்கு. இதில் சேர்ந்தால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இவங்க கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 30 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா 30 கண்ட்ரிக்கும் அவங்க எனிமி. இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணால் அப்புறம் ஆர்ம் சப்போர்ட் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த நாட்டை படைகள் போகும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக யுத்தம் பண்ணுறதுக்கு. தட்ஸ் அ பெனிஃபிட். தென் 12th நியூஸ் வந்து டைரக்ட் பேமெண்ட் ஆஃப் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அது நல்ல விஷயந்தான். விவசாயிகள் திருப்பியும் அதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறத விட இந்த விஷயத்துக்கு எதிர்க்கிறாங்க. டைரக்ட் பெனிஃபிட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ 100 ரூபா விற்கக்கூடிய, இல்லைனா 1000 rupees விற்கக்கூடிய ஒரு 100 kg ரைஸ், இல்லைனா ஒரு குண்டால் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 rupees விற்கிது அப்படின்னா, அது நீங்கள் மார்க்கெட்டில் 900 ரூபா தான் அதுக்கு ரேட் அப்படின்றப்போ அதுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் வந்து பே பண்ணும். அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணதான். இதுதான் டைரக்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதை வந்து டைரெக்டாக அக்கௌண்ட்டில் செலுத்தியாச்சு அப்படின்னா ஏஜென்ட்ஸ் கையில் போகாமல் கரெக்டாக உங்களுக்கு எப்படி கேஸ் சிலிண்டருக்கு இப்போது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதோ அதே மாதிரி வரும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் இதுக்கும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் அந்த ஹரியானா, பஞ்சாப் ஏரியாலெலாம் அந்த ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கிறதுனால அவங்க வந்து லைக் இவங்கள்ட்டேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் மினிமம் சப்போர்ட் கொடுக்கறதுனால டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா the ஏஜென்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக மாட்டா. ஸோ தே won't purchase our
லைக் ப்ரொடியூஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லி அதை எதிர்க்கிறாங்க. ஸோ அதுக்கு சில விளக்கங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோ நீட் டு ஸ்டடி, ஜஸ்ட் நோ. இது என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்தும். இப்போ கவர்மெண்ட் வந்து 100 ரூபா சலுகை அலோன்ஸ் பண்ணதுன்னா 100 ரூபா உங்கள் கையில் வரும். தட்ஸ் பெனிஃபிட். அது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க். தென் இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆல்ரெடி வி ஹேவிங் இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசீஸை நீங்கள் ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதுவும் போர்ட்டலில் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு பப்ளிக் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸுக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா உங்கள் டிசீஸ் இதன் அடிப்படையில் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்கு ஜியோ டேகிங் பண்ணுவாங்க. யார் யார் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சர்வேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களை ட்ரீட் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். என்னென்ன டிசீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அப்புறம் என்னென்ன டிசீஸ் அதிகமாக இருக்குது, யார் யார் வந்து எந்த ஏஜில் பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி டார்கெட் பண்ணால் அந்த டிசீஸை வந்து குறைக்க முடியும், பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சொன்னேன் ரேர் டிசீசஸ் பாலிசி ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதுக்கும் பாலிசி போட்டு டார்கெட் பண்ணி அந்த டிசீஸ்லேருந்து உங்களை கொண்டு வரது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டலாக அதை கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக இன்னும் சர்வேலன்ஸை வந்து ஈஸியாக பண்ண முடியும், டார்கெட் பண்ண முடியும் பெனிஃபிஷரிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. 33 டிசீஸ் வந்து இது வரைக்கும் ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு இந்த கேட்டகரியில். எப்படி இந்த டேட்டா எடுக்கிறாங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அவங்களும் மென்ஷன் பண்ணுவாங்க டேட்டாவில். அப்புறம் டாக்டர்ஸை நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அவங்களும் உங்களோட கேட்டகரியை வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ப்ளஸ் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைனா ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது இட்ஸ் அ யூஸ்ஃபுல் திங் தான். நான் மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மருந்து கம்பெனிஸ் உங்களுக்கு ஏற்ற மருந்துகளை உருவாக்கி உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்டகிரேட்டட் சர்வேலன்ஸ் ஸ்கீம் வந்து 2004 நம்ம பிளான் லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் 14th அண்ட் த ஃபைனல் ஒன் செனாப் பிரிட்ஜ். செனாப் பிரிட்ஜுன்றது இட்ஸ் அ பிக் ஆர்க் ஷேப்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுது. வேர்ல்டுலே இது ரொம்ப லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்க் கனெக்டட் ரயில்வே பிரிட்ஜ். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். இது விண்டெல்லாம் அது தாங்கும். கிட்டத்தட்ட 266 km/h விண்டையும் அதுவும் தாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யூபிஎஸ்சியில் தே வாண்ட் ஆஸ்க் பட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். சரியா? So that's all about today's current affairs, students.